ஸ்ரீயப்பதியான பகவானுடைய அவதாரங்கள்ல பூர்ணாவதாரமாக கிருஷ்ணாவதாரத்தை மகான்கள் கொண்டாடுகிறார்கள். பகவானுடைய அவதாரங்கள் எல்லாமே பகவானோடது தான். அப்படி இருக்கிறது இது பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, பொதுவா பகவான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைக்கு ஒரு தகுதி இருக்கு. 6 வகையான தகுதி உள்ளவர்களை தான் பகவான்னு சொல்லலாம். ஐஸ்வர்யஸ்ச சமக்ரஸ்ச தர்மஸ்ச யசஸ ஸ்ரீயா. ஐஸ்வர்யம் இருக்கணும், தர்மம் இருக்கணும், யசஸ் இருக்கணும், ஸ்ரீயம் இருக்கணும், பலம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். இது சமக்கிரமா இருக்கணும். ஒரு காலத்துல இருந்தது ஒரு காலத்துல குறைஞ்சதுன்னு இருக்கக்கூடாது. ஒரு தேசத்துல இருந்தது ஒரு தேசத்துல இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளை எடுத்துட்டோம்னா, நான் அந்த காலத்துல ஒரு பெரிய வெயிட்டை தூக்குவேன், இப்ப என்னால முடியல சார் அப்படின்னு சொல்றோம். சில இடங்களுக்கு போனா பலம் குறையும் நமக்கு. இப்ப பத்ரி கேதார்லாம் மேல ஏறும்போது இயல்பாவே ஆக்சிஜன் ப்ராப்ளத்தினால பலம் குறையும். அப்ப மூட்டை தூக்குறதுக்குன்னே சில பேர் வருவாங்க கூட. நார்மலா உள்ள இடத்துல என்னால பலமா இருக்க முடியும், அப்ப பலமா இருக்க முடியாது. அப்ப ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல இருக்காது. ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர்கிட்ட இருக்காது. இது பொதுவான விஷயம். அப்படி இல்லாதபடிக்கு எல்லா காலத்திலையும் எல்லா இடத்திலையும் பூர்ணமாக இப்ப நான் சொன்ன தகுதி யார்கிட்ட இருக்கோ குறைவில்லாம செல்வம் இருக்கணும், குறைவில்லாத தர்மம் இருக்கணும், குறைவில்லாத புகழ் இருக்கணும், குறைவில்லாத சமக்ரஸ்ச ஐஸ்வர்யஸ்ச சமக்ரஸ்ச தர்மஸ்ச யசஸா புகழ் இருக்கணும், ஞானம் இருக்கணும், பலம் இருக்கணும், குறைவில்லாத பலம் அப்படின்னு இருக்கணும். இதெல்லாம் பகவானுடைய லட்சணங்கள்னு சொல்றது. இது சில அவதாரங்கள்ல சிலது வெளிப்படும், சிலது வெளிப்படாது. இப்ப நரசிம்மாவதாரம்னா பகவானுடைய பலம் வெளிப்பட்டது, கருணை வெளிப்பட்டது. ஆனா ஞானம் வெளிப்படல. நரசிம்மர் யாருக்காவது உட்காந்து வச்சு உபதேசம் பண்ணினாரா என்ன? 20 நிமிஷம் நரசிம்மாவதாரம், சந்தியா கால சமயம் தான். வியாசாவதாரம் அப்படின்னு எடுத்துட்டா ஞானம் முழுசா வெளியில வந்தது. அவர் ஒருத்தரோட சண்டை போட்டார்னு கிடையாது. ராமாவதாரத்தை எடுத்துட்டோம்னா 4 பிரிஞ்சு கொடுத்தோம் அந்த அவதாரம். ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னன், இந்த 4 பேரும் சேர்ந்துதான் பகவான். நாமெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோமோ, நான் அப்படி சொல்லலை. ராமாவதாரத்துல அப்படி சொல்லலை. விஷ்ணோர் அர்த்த சமன்விதௌ சாட்சாத் விஷ்ணோஸ் சதுர்பாகா அத லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா ஜனயத் சுதோ வீரோ சர்வாஸ்திர குஷலோ விஷ்ணோர் அர்த்த சமன்விதௌ அப்படின்னு இப்படி குறிப்பிட்டே சொல்றா. இத நாராயண பட்டத்ரி ஈஸியா நமக்கு புரியற மாதிரி, குருவாயூரப்பா நீதானே ராமனாகவும் லக்ஷ்மணனாகவும் பரதனாகவும் சத்ருக்னனாகவும் பிறந்தாயின்ற ஒரே வார்த்தையில. ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னநாம்னா அப்படிங்கிறது ராமாவதாரமும் பிரிஞ்சுடுறது. அப்படி இல்லாதபடிக்கு முழுமையாக ஒரு அவதாரமா உண்டுன்னா அது கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது முழுமையான அவதாரம். பூர்ணாவதாரம்னு பேர். பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு.
இதுல எல்லாம் இருக்கும். ஐஸ்வர்யம் இருக்கும், சமக்கிரமான ஐஸ்வர்யம் இருக்கும், சமக்கிரமான தர்மம் இருக்கும், சமக்கிரமான புகழ் இருக்கும், சமக்கிரமான பலம் இருக்கும், சமக்கிரமான ஞானம் இருக்கும், தர்மம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாது. கிருஷ்ணாவதாரம் முழுக்க கவனிச்சா தெரியும். அப்பேற்பட்ட அவதாரம் பகவானுடைய அவதாரங்கள்ல மகான்களால கொண்டாடப்படுகின்றதான ஒரு விசேஷமான அவதாரம். அந்த அவதாரத்துல பகவான் மதுரா கோகுல பிருந்தாவனங்கள்ல பண்ண அந்த லீலைகளே மகான்களால ரொம்ப அனுபவிக்கப்பட்டிருக்கு. அதை விரிவாக கேட்கணும் அப்படின்னு தான் பரீட்சித்து சுகாச்சாரியால பிரஷ்னம் பண்றான். அந்த கேள்விக்கு பதிலாக தான் 90 அத்தியாயம் சொல்றான். பாகவதத்திலேயே ரொம்ப பெருசு தசமஸ்கந்தம் தான். அதனாலேயே தசமஸ்கந்தத்தை 2ஆ பிரிச்சுடுவா. தசமஸ்கந்தம் பூர்வார்த்தம், தசமஸ்கந்தம் உத்தரார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பகவானுடைய அவதாரமாகி வசுதேவரும் தேவகியும் ஸ்தோத்திரம் பண்ணி பகவானுடைய ஆக்ஞைப்படி வசுதேவர் கொண்டு போய் நந்தகோகுலத்துல விடுறார் பகவானை. அங்க எல்லாரும் தூங்கின்னு இருக்கார்கள். இந்த குழந்தைய கொண்டு வச்சார். நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பிறந்ததான அம்பாளுடைய அவதாரமான பெண் குழந்தையை எடுத்திருந்தார். இது பிறந்தும் கதை சொல்லி முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு கேள்வி, ஒரு குழந்தைய கொண்டு ஒரு திராத்துல வச்சு தூக்கறதுக்கு அவ்வளவு சுலபமா அப்படின்னா, இன்னைக்கு கிரிமினல் பர்சன்டேஜ் கூட இருக்கு, ஜனங்களோட எண்ணிக்கையும் கூட இருக்கு, விழிப்புணர்ச்சியும் கூட இருக்கு ஜனங்களுக்கு. பொழுது விடிஞ்சா நியூஸ் பார்த்து டிவி பார்த்து எல்லாமே. இப்பயே 50-100 பேர் பார்க்கற தேவை ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு வர்றாங்க. அந்த காலம் இது மாதிரி ஒரு ஃப்ராடு உண்டுங்கிறதே தெரியாது. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, அன்னைக்கு அயோக்கியனாவே இருப்பான். கெட்டவன்னே நமக்கு தெரியும். புராணங்கள்லாம் பார்த்தா அந்த கெட்டவன் தான் அப்படின்னு காமிப்பான். இப்ப அதுதான் ப்ராப்ளமா இருக்கு. இப்ப நல்லவன் நாம யாரும் நினைக்கிறோமோ அவன் தான் கெட்டவனா இருக்கான். கெட்டவன் முழுக்க நல்லவன் வேஷத்துல வந்துட்டான். பொறுமுறாத்துக்கு மிஸ்டர் ஒயிட்ங்கிற பத்தியில ஒயிட் அண்ட் ஒயிட் இதை காமிக்கிற மாதிரி இது. அதனால நம்மளால நம்பவும் முடியல, பேசவும் முடியல. யாரை ஒரு காலத்துல கதவெல்லாம் திறந்து வச்சு நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வந்தான்னா வாங்க உள்ள வாங்குவோம், என்ன சாப்பிட்றேன், இதுக்கு அப்புறம் தான் நீங்க யாருன்னே கேட்பான். கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தேன்னா வாங்கோ சாப்பிடுங்கோ, என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னைக்கு அப்படி ஒருத்தரை நம்ம வீட்டுக்குள்ள விட முடியல. எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறமுமே வீட்டுக்குள்ள கூப்பிட முடியல நம்மளால. ஏன்னா அது மாதிரி ஒரு பயம் வந்துடும். இது ஒரு விஷயம். இந்த கோபர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா, இது பூதனா மோட்சத்துக்கும் பொருந்தும். அதனால முன்னாடி சொல்லிட்டு போறேன். கோபர்கள் எப்பேற்பட்டவர்கள்ங்கிறத பெரியாழ்வார் சொல்லும் போது அறிவொன்றில்லாத ஆயர்குலம்னா, அறிவொன்றில்லாத ஆயர்குலம்னா கோபர்கள், இடையர்கள். அறிவில்லாதவர்கள்னு சொன்னா முட்டாள்கள்னு சொல்றாரா பெரியார்வாழ்னா? அப்படி இல்லை. இவாளுக்கு ரொம்ப சுத்தம்னு சொல்றாங்க. ரொம்ப கிராமங்கள்ல சொல்லுவா, வெள்ளந்தியா வெகுளியா இருக்கா அப்படின்னு சொல்ற பத்தியா. முட்டாள்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புறவர்கள், அவ்வளோ நல்லவர்கள். அதனால அவர்களை ஏமாத்துறது ஈஸி அப்படிங்கிறதுக்காக. இது 2வது விஷயம். 3வது, அந்த கர்ப்பம் அங்க பிரசவம் எப்படி ஏற்பட்டதுன்னா, யசோதா நந்த பத்னி ஜாதம் பரம் அபுத்தியதே நதல் லிங்கம் பரிஸ்ராந்தா
நன்னா ஆழ்ந்து தூங்குறாள். தூங்குற சமயத்துல குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு கனவு. தூங்குற சுவாரஸ்யத்துல அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு முழிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு தூங்கி போயிட்டான் யசோதேன்னு. இப்ப இதை சொன்னாலே நமக்கு சந்தேகம், இப்படி எல்லாம் வந்து குழந்தை பிறக்குமா எங்கேயாவது? மயக்கமானா கூட ஒத்துக்கலாம், பிரசவத்துல மயக்கம் ஆயிட்டாள்னா ஒத்துக்கலாம். இது அப்படி இல்லை, நித்ரையா அபகத ஸ்மிருதின்னு இருக்கு, அங்க ஸ்பஷ்டமாவே இருக்கு, தூங்கினால்தான் இருக்கு. அப்படி குழந்தை பிறக்குமான்னா, அப்படி குழந்தை பிறந்த தேசம்தான். அதுக்காக சொல்லவா, இந்த நாடு அவ்வளோ ஆரோக்கியமாய் இருந்த நாடு, அவ்வளோ சுபிக்ஷமா இருந்த நாடு. 2-3 காரணங்கள். முதல் யுவாங் சுவான்னு ஒருத்தர், ஏன்னா நாம சொன்னா நம்ம ரிஷிகள் சொன்னாங்கன்னா நம்ப மாட்டான், அதுக்காக சொல்றேன். இந்த யுவாங் சுவாங்கிறவருடைய குறிப்புல உலகம் முழுக்க அவர் யாத்திரை போனதை எழுதி வச்சிருக்கார். அதுல இந்தியாவை பத்தி சொல்லும் போது ஆச்சரியமா பல விஷயங்களை சொல்றார். அதுல 2 விஷயம் சொல்றார். இங்க உள்ளவா எல்லாருமே கார்த்தால 6 மணிக்குள்ள குளிச்சுடுறார். ஒரு நதி ஜலம் இது மாதிரி இடத்துல குளிச்சுடுறா. நான் மோஸ்ட்லி கவனிச்ச அத்தனை பேர் குளிச்சுடுறா. புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்கிறாங்க, இதை எழுதியிருக்காரு மெனக்கிட்டு. இது மாதிரி எல்லாம் ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ஒரு பக்குவமான ஆகாரத்தை சாப்பிட்டு பேதி சாப்பிட்டு கண்டதை சாப்பிடாதபடிக்கு ஆரோக்கியமா இருந்த தேசத்தை நாசம் பண்ணிட்டான். தேங்காய் எண்ணெய் சாப்பிடாத அது ஃபேக்ட்ரிமா. இப்ப இன்னைக்கு எடுத்து பாருங்க, இத்தனை வியாதிக்கு காரணமே நாம தேங்காய் எண்ணெய் சாப்பிடாதது. தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் தான் நம்ம வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு உகந்தது, இந்த தேசத்துக்குன்னு உகந்த எண்ணெய். சரி, அதை சாப்பிடுவோமோன்னா இந்த தேங்காய் எண்ணெய் இருக்கு பாருங்க, நான் கதைக்காக சொல்லல, அதுல எவ்வளவு தப்பு நடக்கிறது. நாங்கெல்லாம் வந்து காணம் ஆடிதான் எண்ணெய் எடுத்துக்கோம், கிராமத்துல இருக்கிற பழக்கத்தினால. இப்ப திரும்பி இங்கேருந்து போனதுனால அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ ஒருத்தட்ட தேங்காய் வாங்கும்போது, சாமி நான் வந்து உங்களுக்காக நான் சல்பேட்டு போடாம தரேன்னா, அப்படின்னா என்னன்னு நான் கேட்டேன். இது எனக்கு தெரியாது. அந்த தேங்காயை ஆடும்போது அதுல பளிர்னு இருக்கிற ஒயிட்டா இருக்கிற தேங்காய் இருக்கும், கருப்பா இருக்கிற தேங்காய் இருக்கும். அந்த எண்ணெயை நம்ம ஆடினோம்னா பழுப்பு கலர்ல வரும். அப்படி வராதபடிக்கு உள்ளத்துக்கு சல்பேட்னு ஒண்ணு இருக்கு. அதுல அந்த தேங்காயை நனைச்சிட்டு காய வச்சு போட்டா பளிச்சுன்னு இருக்கும் எண்ணெய். அது பண்ணாதீங்க சாமி, அப்படியே உடம்புக்கு கெடுது. அப்ப அந்த எண்ணெய் வந்து பளிச்சுன்னு ஓரளவு குழம்பாம இருக்கு. ஈஸியா சொல்ல, 1 கிலோக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் போடும்போது தேங்காய் ஆடும்போது, நல்லெண்ணெய்க்கு வெல்லம் போடுவா, தேங்காய் எண்ணெய்க்கு எலுமிச்சம்பழம் போடணும், தண்ணி ஊற்றக்கூடாது. 1 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், கார வாசனை வராது. இப்ப ஸ்ரீரங்கம் போனதுக்கு அப்புறம் அது அனுபவத்துல வரதே தான் நட. முந்திலாம் ஒரு சின்ன பக்ஷணம் 2 ஒரு எண்ணெய் கப்பலாம் கருடா பக்ஷணங்கள்லாம் சாப்பிட்டா ஹெவியா இருக்கும். இப்ப சாப்பிட்றதே அந்த ஹெவினஸ்ஸே இல்லை. இந்த ஹெவி எதுலேருந்து வருதுன்னா நாம சாப்பிட்ற எண்ணெயிலேருந்து தான் வருது. அந்த எண்ணெயில உள்ள அத்தனை மிஸ்டேக்கர். ஒரு சின்ன உதாரணத்துக்கு எண்ணெய்ன்னு, இது மாதிரி எத்தனை நம்மளுடைய நாலெட்ஜை நாசம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதுல பிரசவத்துக்கு முக்கியமானது என்னன்னா பிசிக்கலா ஒர்க் இருக்கணும். அந்த கர்ப்பம் ஆக ஆக உட்காந்து குனிஞ்சு உட்காந்துக்கோ, சப்பளம் கொட்டி கீழே உட்காந்து ஏர்ந்துக்கோ. சில பயிற்சிகள்லாம் சொல்லுவா வயசானவா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் படுத்துன்னு ஃபீடிங் பண்ணாத, உட்காந்துக்கோ. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவா. அந்த உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். இவா வந்து இயற்கையிலேயே ஆயர்களா இருக்கிறதுனால அந்த தயிர் கடையிறதுலேருந்து ஆரம்பிச்சு இப்படி தயிர் கடையிறது இருக்கு பாருங்க, அவ்வளோ எக்ஸசைஸ் அது. இதை வந்து பின்னாடி தாமோதரோபாக்கியானத்துல சொல்றா, எப்படி தயிர் கடைஞ்சா அப்படிங்கிற. 5 மணிக்கு வேர்க்கும் காத்தால
தயிர் கடைஞ்சா அவ்வளோ ஃப்ளெக்சபிளா இருக்கும். இது ஒரு காரணம். இப்ப இந்த காலத்துல அதுக்கு வழியே கிடையாது. கர்ப்பம் ஏற்படுறதே குதிரை கொம்பா இருக்கு. அப்படி ஏற்பட்டா டாக்டர் என்ன சொல்றார்? பெட் ரெஸ்ட்ங்கிறார். அந்த குழந்தை பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு. இவன் சொல்லாமையே அவ பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கா பிறந்ததுல இருந்து. இவன் சொல்லவே வேண்டாம், ஒரு காரியமும் செய்யாம பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கா. இதுல டாக்டர் வேற சொல்லிட்டாரா கை கால் அசைக்கிறது கூட கூடாது அப்படின்னு நமக்கு பயம். இந்த மெடிஸ்கேன் இருக்கு தெரியுமா, இந்த ஊர்ல பிரசித்தம், சுரேஷ்னு பேரு. நம்ம இந்தியாவில் ஸ்கேனை கொண்டு வந்தது அவர் தான். அவாத்துல நான் சப்தாகம் பண்ணியிருக்கேன். ரொம்ப வேண்டியவர். அவர்கிட்ட இதை பற்றி பொதுவாக நான் எங்கே போனாலும் அந்த டிவிஷனில் உள்ள நாலெட்ஜை நான் ஸ்கூல் போகாததுனால தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன், இதை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக. இதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம். அதனால நார்மலாக நீங்கள் பாட்டுக்கு போனார். ஒரே வார்த்தை சொன்னார், முதல்ல பிரசவம் வந்துதா ஸ்கேன் வந்துதான்னு கேட்டார். உலகத்துல முதல்ல பிரசவம் தோன்றினதா ஸ்கேன் தோன்றினதா? பிரசவம் தானே வந்தது. இப்ப நம்மளே யோசனை பண்ணா, என்னோட குழந்தைகள் முதல் குழந்தைகளுக்குலாம் நான் ஒரு ஸ்கேன் கூட பண்ணவே இல்லை. ஸ்கேன் பண்ணாம தான் குழந்தை பிறந்தது. இன்னைக்கு அப்படி சொல்லிடவும் முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஆகாரங்கள் கெட்டு போயிடுது. இப்ப அந்த காலத்துல குளத்து ஜலம், காவிரி ஜலத்தை கையால் எடுத்து நம்மளே குடிப்போம். இன்னைக்கு அப்படி குடிக்கலாமான்னா குடிக்கக்கூடாது. ஏன்னா ஃபெர்டிலைசர், பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சு அதுல கலந்து வர்றது. அப்படிங்கிறத அதையும் மனசுல வாங்கிக்கணும். அதே சமயம் ஓவரா அதுக்கு அடிக்டும் ஆயிடக்கூடாது, பயந்தும் போயிடக்கூடாது. நார்மலா இருக்கணும், ஃப்ளெக்சபிளா இருக்கணும் உடம்பு. ஃபர்ஸ்ட் விஷயம். இதுல இன்னொரு ஒரு சூட்சம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல சம்பந்தம் கிடையாது, எனக்கு குழந்தைகளுக்கு பதிவு பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிசேரியன் ஆனா ரெண்டாவது சிசேரியன் சொல்றதும் பொய். 10 பேரை ஹிஸ்டரி காமிப்பேன் நான். அந்த யோகா அந்த அபியாசம் பண்ணி ரெண்டாவது குழந்தை நார்மலா பிறந்தவா 10 பேரை காமிப்பேன் உங்களுக்கு வேணும்னா. அதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்ல வர. இது ஒரு பக்கம். தெய்வீகமா ஒரு விஷயம் என்னன்னா, ஊருக்கு ஊர் அக்னிஹோத்திரிகள் இருப்பாங்க. இந்த அக்னிஹோத்திரத்துக்கும் பிரசவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அக்னிஹோத்திரத்துல சுகப்பிரசவமாகணும்னு ஒரு ஹோமம் இருக்கு. கர்ப்பேப்யஸ்த்வா கர்ப்பான் ப்ரீணீஹி சௌரியகம் ஹவி பிரஜனனம் மே அஸ்து தசவீரகம் சர்வகணக் ஸ்வஸ்தயே ஆத்மசனி பிரஜாசனி பசுசன்ய பயசனி லோகசனி விருஷ்டிசனி சூரிய பிரஜாம் பகுலாம் மே கரோது அன்னம் பயோரேதோ அஸ்மாசு புக்ஷ்வா ராயஸ்போஷமிஷமூர்ஜமஸ்மாசு தீதரத் ஸ்வாஹா அப்படின்னு ஒரு தியாகம். கர்ப்பேபிய இதன்னமமா அப்படின்னு அதுக்கு உத்தேச தியாகம். இது எதுக்காக இந்த ஹோமம் அப்படின்னா, சுகப்பிரசவம். யாருக்கு சுகப்பிரசவம்? அக்னிஹோத்திரம் பண்றவராக்கு மாமிக்கான்னா இல்லை, அவளுக்கு மட்டும் இல்லை. இல்ல அந்த குடும்பத்துக்கு மட்டுமானா இல்லை, இல்ல அவ பந்துக்களுக்கு மட்டுமானா இல்லை, இல்ல அந்த தெருவுக்கானா இல்லை, அந்த கிராமத்துக்கு மட்டுமானா இல்லை, இல்ல அந்த நாட்டுக்கு மட்டுமானா இல்லை, இல்ல மனித குலத்துக்கு மட்டுமானா இல்லை. பின்ன உலகத்துல எதெல்லாம் கர்ப்பமா இருக்கோ அத்தனை உயிரினங்களும் சுகப்பிரசவமாகணும்னு அந்த ஹோமம். என்ன பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை? வேற ஏதாவது ஒரு மதத்துல அப்படி சொல்ல முடியுமா? நம்ம இது 2 வேளை பண்ணணும் ஒரு நாளைக்கு. சாயம் யாவானஸ்சவை தேவாஹ பிராதர்யாவானஸ்சாக்னிஹோத்ரிணோ கிருஹமாகச்சந்தி அப்படின்னு வேதம். இந்த அக்னிஹோத்திரம் பண்றவா தீர்த்த யாத்திரையே பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, எல்லாருமே இங்க வந்துருவா. சாயங்காலம் கார்த்தால வேலையில அக்னிஹோத்திரம் பண்றவனுடைய வீட்டுக்கு சாயங்காவானஸ்சவை தேவாஹா பிராதர்யாவானஸ்ச அக்னிஹோத்ரிணோ கிருஹமாகச்சந்தி அப்படின்னு. அதனால யாவஜீவம் அக்னிஹோத்திரன் புரியாது அப்படின்னு வேதம் விதிச்சிருக்கு. இதனாலதான் ஒரு ஊர்
நிர்மாணம் பண்ணும்போது யாரெல்லாம் அதில் இருக்கணும் அப்படிங்கிறத கோவில் இருக்கணும், பொற்கொள்ளர் இருக்கணும், ஆசாரி இருக்கணும், விவசாயிகள் பேசிக்கா உள்ளவா, வியாபாரிகள் இருக்கணும், வைத்தியர் இருக்கணும், இதெல்லாம் சொல்லி வந்துட்டு அக்னிஹோத்திரிகள் இருக்கணும்னு. இந்த அக்னிஹோத்திரிகள் இருக்கணுங்கிறதுக்காக தான் பாலக்காடுக்கு இங்கேருந்து வந்து ஐஷன் போனாங்க. இந்த பாலக்காடு பிராமணெல்லாம் இருக்கா பார்த்தீங்களா, இவெல்லாம் இந்த பெல்ட்ல பாலக்காடுலேருந்து எர்ணாகுளம் வரைந்தும் பார்த்தேன்னா தஞ்சாவூர் ஜில்லாக்காரெல்லாம் இருப்பா. திருவனந்தபுரத்துலேருந்து கொல்லம் வரைந்தும் பார்த்தேன்னா திருநெல்வேலி ஜில்லாக்காரெல்லாம் இருப்பா. அதுலேயே 2 செக்ஷனாக இருக்கும். இந்த கொச்சி வரைந்தும் பார்த்தா எர்ணாகுளம் தான் அவளுக்கு இந்த தஞ்சாவூர் ஜில்லா தான் சொந்த ஊராக இருக்கும். ஆலப்புழையிலேருந்து பார்த்தேன்னா திருநெல்வேலி சொந்த ஊராக இருக்கும் பிராச்சீனமாக. ஏன்னா ராஜா அந்த வழியா உள்ள கொண்டு வந்து அங்கங்க நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அப்படி இருந்த அக்னிஹோத்திரம் இன்னைக்கு உலகத்துல 800 கோடி பேர்னு சொல்றோம். நாம் உலக மக்கள் தொகை 800 கோடி பேர். 800 கோடி பேர்ல இந்தியாவில் மட்டும்தான் அக்னிஹோத்திரிகள் இருக்கா, வெளிநாட்டுல கிடையாது. எத்தனை அக்னிஹோத்திரிகள் இருக்கா தெரியுமோ? பர்சன்டேஜுக்கு சொல்லணும்னா மொத்தமே 163 பேர் தான் இருக்கு. 800 கோடி பேருக்கு மொத்தமே 163 பேர் தான் அக்னிஹோத்திரிகள் இருக்கும். ஆனா அதுல ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்க குடும்பத்திலேயே நாங்க 13 பேர், எங்க சேங்காலிபுரம் பரம்பரையிலேயே நாங்க 13 பேர் 14 பேர் இருக்கு. இன்னி பரியந்தம் நான் என் தம்பி வரையில் சோமயாகம் நின்னதே கிடையாது. அவிச்சின்னமா வரும். பரமாச்சாரியால் சொல்லுவார், 2 பரம்பரை. சூரியன் உதயமான அன்னியிலேருந்து இன்னி பரியந்தம் சோமயாகம் பண்ணி அக்னிஹோத்திரம் அன்பிரேக்கபிளா பண்றவா ஒன்னு ஆந்திரால இருக்கு, தெனாலியில இருக்கு அவ குடும்பம். இன்னொன்னு சேங்காலிபுரம் குடும்பம் தான். இவா 2 பேர் தான். இது எதுக்கு பண்ணணும்? இப்ப இன்னைக்கு அக்னிஹோத்திரமோ சோமயாகமோ ஜனங்களுக்கு ஈஸி பண்றது. அந்த காலத்துல அவ்வளவு ஈஸி இல்லை. இப்ப சோமயாகம் பண்ணிடுவா, நான் அந்த யாகம் பண்றேன் இந்த யாகம் பண்றேன்னு ஈஸியா எல்லாரும் பண்ணிடுவா. ஏன்னா ஜனங்கள் விஷயம் தெரிஞ்சவா, நிறைய மனசு உள்ளவா, நிறைய திரவிய உபகாரம் பண்றா. அந்த காலங்கள்ல அப்படி கிடையாது. சோமயாகம் பண்ணிய விடாம தரிச பூர்ணமாச இஷ்டி பண்ணி பசுபந்தம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணணும். பெருசா இதுல வருமானம் வராது. இன்னைக்கு ஸ்ரௌதம்ங்கிற காரியம் அது ஒரு பேர்னா போயிடுது, ஒரு வெயிட்டா போயிடுது. உதாரணம் சொல்லணும்னா, இப்ப இன்னைக்கு சோமயாகம் இன்னைக்கு கணக்கில் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் இல்லாம சோமயாகம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு விட்டுட்டா. அந்த காலத்துல அப்படி கிடையாது. எங்க அப்பா பாபு தீட்சிதர் இது மாதிரி கதைக்கு வந்துட்டு கிளம்பி ஊருக்கு வருவார். இப்ப நான் நாளைக்கு கதை முடிக்கிறேன், நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு பிரதம இன்னைக்கு பண்ணணும் அந்த இஷ்டியை. அதனாலதான் கேலண்டர்ல பார்த்தேன்னா, பஞ்சாங்கத்துல பார்த்தேன்னா அமாவாசை பௌர்ணமி 2 நாளைக்கு மறுநாள் இஷ்டின்னு போட்டுருப்பான். இன்னி பருந்து போட்டுன்னு வராது. அதுக்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இஷ்டி அப்படின்னு போட்டிருப்பா. அப்படின்னா என்ன தெரியுமோ? தேவதைகளுக்கு பசி எடுக்கிற நாள்னு அர்த்தம். தஸ்மாதஹரஹர் மனுஷ்யா யுஜ்யந்தே அர்த்தமாசே தேவா யுஜ்யந்தே மாசி பித்ருப்யக் கிரியதே அப்படின்னு வேதம் சொல்றது. மனிதர்களுக்கு தினந்தோறும் பசி வரும், தேவதைகளுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பசி வரும், பிதர்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை பசி வரும். தேவதைகளுக்கு பசி வர நாளைக்கு தான் இஷ்டின்னு பேரு, பிதர்களுக்கு பசி வர நாள் தான் அமாவாசை. அதனால்தான் அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி சிரார்த்தம் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப தேவதைகளுக்கு வர அந்த நாள்ல எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஊருக்கு வந்த உடனே அன்னைக்கு பண்ண முடியலன்னா மறுநாள் பண்ணலாம் அந்த இஷ்டியை. ஊர்ல இருந்து வந்து இறங்கின உடனே இஷ்டி பண்ணலாமாப்பா அப்படின்பாரு. சரி பாப்பா, சரி போய் சேங்காலிபுரத்துல போய் அனந்தநாராயண தீட்சிதர்னு இருக்கார்,
முடிகொண்டான்ல சிவகுரு தீட்சிதர்னு இருப்பா, இவெல்லாம் அங்கே சுற்றி உள்ளவா. நீ வேணா கேட்டு வரேன்னா அழிச்சுன்னு வா. ஃபோன்லாம் கிடையாது. 6:30 மணிக்கு சொன்னார்னா நான் கிளம்பி போவேன். அனந்த நாராயண தீட்சிதர் ஸ்நானம் பண்ணிட்டு வாசலில் உட்காந்து சந்தியாவனம் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி அப்பா ஹிஸ்ட்ரி பண்ணலாமான்னு கேட்குறா. இன்னைக்கு வேஷா பண்ணலாமே வாயே அப்படின்னு என்னோட வண்டியில் ஏறி உட்காந்து உள்ளே போய் நான் வடகுடி போகிறேன், நான் ஹிஸ்ட்ரிக்கு போகிறேன், நான் இன்னைக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவர் பாட்டு கிளம்பி வருவார். திமிர் இல்லை, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த காலத்துல உணவு வேஸ்ட் ஆகாது. சிவகுரு தீட்சிதர் அவாத்து ரூம்ல உட்காந்துருப்பாரு. இவரை கொண்டு விட்டுட்டு சிவகுரு தீட்சிதரை முடிவொண்டான்ல கூப்பிடுவேன். ரொம்ப சாத்வீகரன் சிவகுரு தீட்சிதர். அப்பா அப்படியா இதோ வரேனே அப்படின்னு அவரும் 8:45 கிளம்பி வந்துருவார். 9 மணிக்கு மேல ஆரம்பிச்சு ஹிஸ்ட்ரி பண்ணினா இவாளுக்கு என்ன சம்பாவனை தெரியுமோ, ஹிஸ்ட்ரி முடியறதுக்கு 1 மணி ஆகும். சாப்பாடெல்லாம் 5 ரூபா சம்பாவனை. ஹிஸ்ட்ரி சம்பாவனை வெறும் 5 ரூபா. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பணம்ங்கிறது விஷயமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி சிரௌத காரியம் நடந்தது. சில பேர் உள்ள வந்து அந்த சிரௌத காரியத்தை நாசம் பண்ணிட்டாங்க. இப்படி ஈஸியா நடந்த அந்த காரியம் இன்னைக்கு நம்மளால பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு போயிடுது. எல்லாமே இப்ப கமர்ஷியல் ஆன மாதிரி. அப்ப நம்மளால முடிஞ்சது அக்னிஹோத்திரம் தான் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா அதுக்கு டிமாண்டு பிரச்சனை. ஆனா இன்னும் நல்லவாளும் இருக்கு. அதுல வேற விஷயம். இந்த அக்னிஹோத்திரிகள் அவசியம் இருக்கணும். ஊருக்கு ஊர் இருக்கணும் அக்னிஹோத்திரிகள். இதெல்லாம் வரும், திரும்ப வரும் ஒரு காலத்துல. இந்த அக்னிஹோத்திரிகள் அங்க இருந்தார்கள். எடச்சேரியில வேதம் படிச்சவா இருந்தால்னு 2 நிரூபணம் சொல்லலாம். ஒண்ணு வந்து இவா மாடு மேய்க்க போன சமயத்துல அவ வந்து ஆக்ரேன ஹிஸ்ட்ரி பண்ணினான்னு பின்னாடி ராஜகோபால சுவாமி சரித்திரத்துல வரும். பகவான் மாடு மேய்ச்சான், அங்க பசி வந்த உடனே அது பக்கத்துல அங்க தெரியறது பாரு, அவ யாகம் பண்ணிட்டு இருக்கா, அங்க போய் சாப்பாடு கேளுன்னு பகவான் சொல்லுவான். இவ போய் கேட்டா அவள் இங்க வராதடா, இப்ப யாகம் நடக்கிற சமயம்னு சொல்லிடுவா. நீ அங்க கேட்காத, கொள்ள வழியா போய் மாமிகிட்ட கேளு அப்படின்னு கேட்ட உடனே அந்த யஜ்ஞ பத்திரிகள்லாம் சாப்பாட்டை எடுத்துன்னு வந்து பகவானுக்கு கொடுத்தாள்னு வரும். அது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி மாதிரி இருக்கும் அந்த பகவான். அங்க சொன்ன அந்த அந்த மூர்த்தம் தான் மன்னார்குடியில் இருக்கிறது. பின்னாடி மாடு நிற்க, தலையில முண்டாச்ச கட்டிண்டு பகவான் நிற்கிறது. அங்க சொன்ன அந்த அவசரம் தான். இன்னொன்னு எங்கன்னா அக்ரூரர் ஐஷன் போற சமயத்துல 3 மணிக்கே கிளம்பி விடுறார் பிருந்தாவனத்திலேருந்து. மதுராக்கு போறதே அதுக்குள்ள இந்த குழந்தைகள் தூங்கி போயிடுறா. இவாளை எழுப்புறார். ஹே ராம ஹே கிருஷ்ண இக சமுத்திஷ்டா, ஹே ராம ஹே கிருஷ்ண ஹே ஜகத்ரய குரோ, ஹே புண்டரீகாட்ச ரக்ஷ நிஜ பக்ஷம். ஹே ராம ஹே. ரொம்ப பேருக்கு இதெல்லாம் பிரசித்தமாகல. ராமரோட சுப்பிரபாதம் தனி, கிருஷ்ணரோட சுப்பிரபாதம் தனி. 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு சுப்பிரபாதம். கௌசல்யா சுப்ரஜா ராமா, உத்திஷ்டோ திஷ்ட கோவிந்தான்னு தனித்தனியா சொல்றோம். அப்படி இல்லாம 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு சுப்பிரபாதம் நாராயண தீர்த்தருங்கிற மகான் பண்ணின. ஹே ராம ஹே கிருஷ்ண இக சமுத்திஷ்டா, பூபால தேச ததிமதன சஞ்சாத மதுரதர சங்கீத புதஜனாகம கோஷ ரம்ய கோஷம். எழுந்திருங்கோ, மணி ஆயிடுத்து, பிராம முகூர்த்தம் வந்துடுத்து. இதுக்கு அடையாளமா சில சப்தங்கள் கேட்கறது. ததிமதன சஞ்சாத, தயிர் கடையிற சத்தம் கேட்கறது. யார் சொல்றது? அக்ரூர் சொல்றா. தயிர் அந்த காலத்துல சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி கடைஞ்சாதான் வெண்ணெய் வரும். ஏன்னா ஃப்ரீசர் கிடையாது. அந்த ஜில்லிப்பு மாறிப்படுத்தினா வெண்ணெய் தரலாது. ஜில்லுன்னு இருக்கிறதேவே கடைஞ்சாதான் வெண்ணெய் வரும். ததிமதன சஞ்சாத மதுரதர சங்கீத. அந்த தயிர் கடையிறவாள்லாம் பாடுறா. பாடிண்டே கார்த்தால வேலை இல்லையா? இந்த இப்ப கார்த்தால வேலையில எக்ஸசைஸ் பண்றான், சாஞ்சால வேலையில எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து படுத்துன்னு தூங்குறான்.
நம்ம சிஸ்டம் எப்படின்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என பழக்கப்படுத்திக் கொள்ளும் பாப்பா. எவ்வளவு ஆச்சரியமா பாரதியார் சொல்லிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் எப்படி வாழணுங்கிறத சொல்றார். காலை எழுந்தவுடன் 4 to 5 மணி வரைக்கும் படிக்கிறது, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு. கார்த்தால வேலையில தான் கபம் இல்லாம இருக்கும் தொண்டையில. அப்பதான் தொண்டை பிரியும். ஒரிஜினல் தொண்டை அப்பதான் தெரியும். இப்ப நான் வந்த உடனே இந்த துளசியை ஏன் சாப்பிட்றேன்னா கபத்துக்கு தான் சாப்பிட்றேன். நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சிரமம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இல்லைன்னா தாலிசாதி பத்திரி சூர்ணம் ஒரு வயசாக அது இயற்கை. அதுவும் இந்த கொரோனாக்கு அப்புறம் உள்ள ப்ராப்ளமே இங்கேருந்து இங்கேதான். இதுக்கு ரொம்ப சிம்பிளான வைத்தியம் தாலிசாதி பத்திரின்னு ஒரு சூர்ணம் இருக்கு ஆயுர்வேதத்துல. கொரோனாவுக்கு பெஸ்ட் மருந்தே அதுதான். 2 வேளை வாயில போட்டுன்னு சுயிங் மாதிரி பண்ணினாலே சுத்தமா இந்த இடத்துல உள்ள இன்ஃபெக்ஷனே இருக்காது. அது கார்த்தால வேலையில் அபியாசம் பண்ணாதான் தொண்டை பிரியும். மதுரதர சங்கீத இந்த 2 புரிஞ்சுட்டா அதுல 100 விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா இதை பின்னாடி சொல்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது. சங்கீதம்னு சொல்லாம இவ என்னென்ன ராகம் பாடினால்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா ராகத்தையும் எல்லா காலத்திலையும் பாடக்கூடாது. கார்த்தால பாட வேண்டிய ராகம்னு சிலது. பூபால தேசாட்சி தேவகாந்தாரி சுபமலஹரி வசந்தமுக ராக பிருந்தம். கார்த்தால பாட வேண்டிய ராகம் பூபாலம், தேசாட்சி, தேவகாந்தாரி, சுபமலஹரி, வசந்தா. இந்த ராகங்கள்லாம் கார்த்தால பாட வேண்டிய ராகம் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது புதஜனாகம கோஷ ரம்ய கோஷம். புதஜனம்னா வேதாத்தியனம் பண்றவா, கோஷம்னா சப்தம். இவா கார்த்தால வேதாத்தியனம் பண்றவாளை பார்த்தவாளுக்கு தெரியும். எங்களுக்கெல்லாம் எப்படி சிஸ்டம்னா, பாடசாலை காலத்துல கார்த்தால 4 மணிக்கு எழுப்பி விடுவான். 4 மணிக்கு எழுந்து விடணும். எழுந்து மூஞ்சிலாம் அலம்பிட்டு பல்லு தேய்ச்சிட்டு விபூதிட்டுன்னு உட்காந்துக்கணும். உட்காந்துட்டா ஏற்கனவே நடந்த கிளாஸ் நடந்த பாடங்கள்லாம் ரீபீட் பண்ணணும். அதுக்கு ஆவர்த்தின்னு பேரு. வேதத்தை 5:45 பரியந்தம் இதை பண்ணணும். பண்ணிட்டு எழுந்து ஸ்நானத்துக்கு போகணும். போயிட்டு சந்தியாந்தனம் பண்ணி சமிதாதானம் பண்ணிட்டு பிரம்மயஜ்யம் பண்ணணும். 7:30 7:45 பிரம்மயஜ்யத்தை முடிச்சுட்டு பழையது சாப்பிடணும். இந்த காபி, பால், போன்விட்டா, காம்ப்ளான், நொட்டு, லொசுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 30 வயசு பிறந்து அதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. காலத்தால எழுந்துட்ட உடனே பாலை காமிச்சாதான் சில குழந்தைகள்லாம் எழுந்திருக்கிறது பத்தியில இல்லாம கிடையாது. சமிருத்தி உண்டு, ஆனா அது அபியாசம் கிடையாது. காலத்தால இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பழையதுதான். அது 100 சொல்றேன் நான். இப்ப வெந்நீர்லாம் போட்டு குளிக்கிறா பத்தியில ஒரு 30 வயசு பரியந்தம் நான் மழை பெஞ்சாலும் குளத்துலதான் குளிப்போம், ஆற்றுலதான் குளிப்போம். ஒரு உடம்பு வராது. அது இயற்கையாவே பழகின பழக்கம். அது கார்த்தால எழுந்த உடனே வேதம் சொல்லணுமா? இது அன்னிலேருந்து இருக்குங்கிறத காமிக்கிறார். புதஜனாகம கோஷம். கோஷம்னா சப்தம்னு அர்த்தம், கோஷம்னா எடச்சேரின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். இந்த எடச்சேரியில கேட்கறது அப்படிங்கிறார். அப்ப இந்த அக்னிஹோத்திரிகள்லாம் தங்கியிருக்கான்னு தெரியறது. அதுக்காக சொல்ல வர. அதனால இந்த பிரசவம் சுகமா இருந்தது. சரி, யசோத சுகப்பிரசவம் பண்ணினா, தூங்கி போயிட்டா. தூக்கத்துல சுவாரஸ்யத்துல அவளுக்கு தெரியல. சுத்தி உள்ளவெல்லாம் ஒத்தராவது முழிச்சுட்டு இருக்க மாட்டாளா? இந்த குழந்தைய கொண்டு இவர் வச்சு எடுக்கிறதே அவள்லாம் முழிச்சுட்டு இருக்க மாட்டாளான்னா, இந்த பிறந்தவள் யாரு? யசோதைக்கு பிறந்தவள் யாரு? மாய. மாயன்னா காளி. மாயையில மயங்காதவா உலகத்துல உண்டா? கண்ணுக்கு தெரியாம இருக்கும் போதே மயங்கி இருக்கிறவா தான் உலகத்துல உள்ளவா. மாயைக்கு லட்சணம் சொல்லும் போதே சாஸ்திரத்துல யா மாசா மாயா. மாயான்னா என்ன அர்த்தம்னா யா மா, எவள் இல்லையோ அவளுக்கு மாயேன்னு பெருமை. எவள் இல்லையோ
இல்லாதுக்கு பெயர் உண்டானால் இதுக்கு 1000 வியாக்கியானம் இருக்கு. விசாரிக்காத பரியந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். விசாரிச்சா இருக்காரு. முன்னாடியே சொன்ன பார்த்தல, ஒரு குழந்தை போய் கடையில பொம்மை வாங்குறது, கிளி பொம்மையை கொடு, செட்டியார் பொம்மை கொடு, அந்த மாடு பொம்மை கொடு, குரங்கு பொம்மை கொடு அப்படின்னு குழந்தை சொல்றது. மண்ணினால் செய்யப்பட்டதான பொம்மை. அது மண்ணுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. இது உடஞ்சி போயிடுண்டா, இது வேண்டாண்டா அப்படின்னா அது கேட்காது. எனக்கு இந்த கிளி தான் வேணும், இந்த நாய் தான் வேணும், இந்த பூனைக்குட்டி தான் வேணும் அப்படின்னா அது பூனையாதான் பார்க்கும், கிளியாதான் பார்க்கும். அதோட பார்வையில அப்படிதான். அது விசாரிச்சு ஞானம் வந்து அது மண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது கண்ணுல மண்ணு தெரியுமா கிளி தெரியும். விசாரம் பண்ணின உடனே மண்ணு தான் தெரியும். விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ரூபம் தான் தெரியும். எவள் இல்லையோ அப்ப ரூபம்னு ஒண்ணு இருந்துதான்னா கிடையாது. அங்க இருக்கிறது மண்ணு தான். இது வேதாந்தம். கொண்டு வச்சார் குழந்தைய, அந்த குழந்தையும் பேசாம இருக்கு, அழுது ஒன்றும் பண்ணல. ஏன்னா இவ 2 பேரும் பேசி வந்த அவதாரம். அந்த குழந்தைய தூக்கினா வாசல்ல வந்த உடனே அதே மாதிரி ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான். அதனாலதான் அம்பாளுடைய சந்நிதியில மேல 2 பேருக்கு தான் மேல பாம்பு கொடை பிடிக்கிற மாதிரி படம் இருக்கும். ஒண்ணு மகாவிஷ்ணுக்கு இருக்கும், இன்னொன்னு அம்பாளுக்கு இருக்கும். பரமேஸ்வரனுக்கு நாம வைக்கிறோம். பொதுவா நாகாபரணன் தான் பகவான். நம்ம மேல நாகம் வைக்கணுங்கிறதுக்காக பான ரூபமா இருக்கிறதுனால ஒரு பாம்பை வைக்கிறமே தவிர ஒரிஜினலா இந்த 5 தலையோட பாம்பு கொடை பிடிச்சா மாதிரி இருக்கிற ஒரு ஒரு சொரூபம் ரூபம் இருக்கு பாருங்க. இது புராணங்கள்ல யாருக்கு இருக்குன்னா இவ 2 பேருக்கு தான். எல்லா தெய்வத்தோடையும் பாம்பு சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா இப்படி நான் சொன்ன மாதிரி ரூபம் ஒண்ணு ஆதிபராசக்திக்கு உண்டு, இல்லது பகவானுக்கு உண்டு, ஆதி நாராயணனுக்கு உண்டு. தூக்கின்னு வரார். அதே மாதிரி யமுனை வழி விடுறது. ஜெயில் கதவெல்லாம் திறந்து பகவானுக்கு இத்தனையும் நடந்தது. மாயஸ்வரூபமா உள்ள நாராயணிக்கும் இத்தனையும் நடக்கிறதான்னா அவனுக்கு என்ன சக்தி உண்டோ அந்த சக்தி இவளுக்கு உண்டு. ஒன்னும் இன்னும் சொல்ல போனா அவனை விட இவதான் சக்தி உள்ளவன், சக்தி கூட உள்ளவன். எப்படி சார் சொல்றேன்னா, பகவானுக்கு சக்தி கூடையா அம்பாளுக்கு சக்தி கூடையான்னா இந்த இந்த ஒரு வாத பிரதிவாதம் இன்னி பெருந்தும் இருக்கு. இந்த புராணங்கள்ல தேவி பாகவதம் கேரளா முழுக்க போனா அம்பாளை நாம இங்க மாரியம்மன் காளியம்மன் சொல்றோம். ஒரே வார்த்தை தான் இங்க பகவதி தான். பகவானே பகவதியே, இந்த பகவதின்னு ஒரு வார்த்தை தான். மூணாவது 2 பேரும் ஒரே ஸ்வரூபம் தான், ஸ்திரீ புருஷ ரூபத்துலதான் வித்தியாசம். 4வது ஒரிஜினலா சொல்லணும்னா அவனை காட்டிலும் இவருக்கு தான் சக்தி கூட. எப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற 800 கோடி ஜனங்கள்ல பகவானால் ஆகர்ஷிக்கப்பட்டு பகவானுடைய ஸ்மரணையோட உள்ள ஜனங்கள், நினைவோட உள்ள ஜனங்கள் கூடயா, மாயையில வசப்பட்டு தன் வசம் மயங்கி இருக்கிற ஜனங்கள் கூட. மாயையில மயங்கி இருக்கிறவா தானே கூட, அப்ப அவளுக்கு தானே சக்தி கூட. இது அப்செட் பண்ணி தானே ஆகணும். கொண்டு வந்தார். கொண்டு வந்து உள்ள வச்ச உடனே இது பரியந்தம் பேசாம கை விலங்கு பூட்டினது, கால் விலங்கு பூட்டினது, ஜெயில் கதவு பூட்டின்றது, சோல்ஜர்லாம் முடிச்சுட்டான். குழந்தையும் வச்சது சப்தம். கத்தினா மதுராப்பட்டினமே விடுவிடுக்கிறது. ஏன்னா சுபாவமாவே ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தொண்டை பெருசு, ஸ்ருதி கூட. இந்த ஆண்கள்ல எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஸ்ருதி தியாகராஜ பாகவதற்கு தான். 3 கட்டம் இருக்கு. இப்ப இவெல்லாம் பாடுறா பார்த்தீங்களா, முக்கா ஸ்ருதி, ஒரு ஸ்ருதி, இதுக்கு மேல தாண்ட மாட்டாவா. என்ன அப்படி சுகமா இருக்கும். அப்பதான் இந்த பஜனை கஜனையில பாடுறவா மட்டும் 1.5
2, குருஜி ஹரிதாஸ் கிரிலாம் 2.5 வச்சுப்பார். அதை தாண்ட முடியாது. தியாகராஜ பாகவதற்கு 3.5 ஸ்ருதி. 3.5 ஸ்ருதி தான் ஆண்களுக்கு மேக்சிமமே. பெண்களோட ஸ்ருதி ஆரம்பமே 4 தான். பெண்களோட ஸ்ருதியோட ஆரம்பமே எதுன்னா 4 தான். 8 வரையும் போகும். கேபி சுந்தரம் எல்லாம் எடுத்துட்டோம்னா நாம கீழ் சாலை தான் பாடலாமே தவிர மேல் சாலை தொடவே முடியாது அவளோட ஸ்ருதி. இது ஒண்ணு. கொஞ்சம் சத்தமா பேசினா அந்த காலத்துல காளி மாதிரி ஏண்டி கத்துற அப்படின்னு பெரியவா சொல்லுவா. அதுக்கு யார திருஷ்டாந்தம் சொல்லுவா? காளிய. இப்ப கத்துறது யாரு? காளியே. காளியே கத்தினான்னா மதுராப்பட்டினம் கிடுக்கிடுக்காதா? கம்சன் ஓடி வரான். ஓடி வந்து கதவை திறந்தான். பெண் குழந்தை. அதை தூக்கி மார்பில் அணைச்சிருந்து இது பரியந்தம் பிறந்த குழந்தைகள் எல்லாம் மறுப்பு சொல்லாம கொடுத்த தேவகி இந்த குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறான். அவ சொல்ற காரணம் என்னன்னா, இது ஸ்திரீ. ஸ்னுஷேயம் தவ கல்யாண ஸ்திரியம் மாஹந்து மர்ஹசி பகவோஹிம்சிதா பிராதாஹ சிசவஹ பாவகோபமாஹ தமாஹ பிராதரம் தேவி கிருபணா கருணம் சதி त्वया दैव निसृष्टेन पुत्रिकैका प्रदीयताम्. இதுல 2-3 விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும். பெண்களை இந்த தேசம் எப்படி மதிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உசிலம்பட்டியில எல்லாம் பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டு விட்டாள்னு அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவா. பத்தியில அதெல்லாம் நடந்திருக்கலாம். நடந்ததுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அது மாதிரி பெண்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் விதிச்சதுக்கும் காரணங்கள் உண்டு. வெளியில போகாத, வாசல்ல நிற்காத, ஆணோட பேசாத, கல்ல படுறாம, இதெல்லாம் எப்ப வந்ததுன்னா இஸ்லாமிய படையெடுப்புக்கு அப்புறம்தான் வந்தது. அதுக்கு முன்னாடி கிடையாது இந்த தேசத்துல. அதுக்கு முன்னாடி எல்லாரும் சீதராமரோட பேசின விஷயத்தை நான் எடுத்து நான் சொன்னேன்னா ராமாயணத்துல இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காளான்னு நமக்கே பிரமிப்பா இருக்கும். அந்த மரியாதையும் குறையாது, அதே சமயம் சுதந்திரமும் உண்டு. அடக்கி வச்சா ஒடுக்கி வச்சாங்கிறதெல்லாம் ஃப்ராடு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. சனாதன தர்மம்னு இவன் சொல்றது வேற, ஒரிஜினல் சனாதன தர்மம் வேற. இந்த சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மத்தியில அதுவே முதல்ல முட்டாள்தனமான வார்த்தை. சனாதனத்துக்கு அர்த்தமே தெரியாதவன் சொல்றதுதாங்க விஷயமே. சனாதனம்னா வேதம்னு அர்த்தம். வேத விகிதமான தர்மம். வேத விகிதமான தர்மங்கள்ல ஜாதி ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஜாதி தொழிலாள இருக்குமே தவிர ஏற்றத்தாழ்வு கிடையாது. பெண் அடிமைத்தனம் கிடையாது. உடன்கட்டை ஏறுறது கிடையாது. பெண்ணுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது. வேதங்கள்ல எந்த இடத்துலையுமே கிடையாது. சில நியமங்கள் சொல்லியிருக்கு. சில சமயங்கள்ல சில நியமங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அக்னிஹோத்திரம், இஷ்டி, யாகம், இதுல பத்னிக்கு மந்திரம் உண்டு. இப்போ ஒரு கேள்வி, உபநயனாதி சம்ஸ்காரம் ஆனாதான் மந்திரம் சொல்லலாம், வேதம் சொல்லலாம்னா அவளுக்கு எப்படி அது வந்தது? இதெல்லாம் அவ்வளவு விசாரமான விஷயம். அதுதான் சொல்ல அந்த சர்க்கிளுக்குள்ள வரத்தே எல்லாமே வரும். இது அப்படிதான் இருந்த தேசம். அவ்வளவு சகஜமா சீதை ராமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். என்ன காட்டுக்கு ஐஷன் போக மாட்டேன்னு சொல்றையே, காட்டுல சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, பூதம் இருக்கு, பிரேதம் இருக்கு, பிசாச்சம் இருக்குன்னு சொல்றையே, நீ ஆம்பளை தானேன்னு கேட்டான் சீதை. நான் ஸ்திரீ, நீ ஆம்பளை தானே, ஆயுதங்கள்லாம் எடுத்து சண்டை போடுறதுக்கு அபியாசம் பண்ணிட்டவன் தானே, இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்ரந்தி குஷகண்டகா, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாடினா காட்டுக்கு. அதுக்கு சொன்ன காரணம் வேற. இந்த பாதி அர்த்தத்தை மட்டும் இங்க பிறப்புக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டு நிறுத்திடுறா பாருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி சொல்ல மாட்டேங்கிறான் அந்த குரலை.
அது மாதிரி இந்த அக்ரதஸ்தே கமிஷியாமிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுறவா அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா எப்படி தெரியுமா சொல்லணும்? ஃபாலோ மீ அப்படின்னு சீதை சொன்னால்னு தான் சொல்லணும். ராமாயணத்திலேயே ஃபாலோ மீன்னு சீதை சொன்னான்னா இந்த காலத்துல அப்படி சொல்லலாமான்னா அப்படி அர்த்தம் இல்லை, அங்க அர்த்தம் வேற. இது மாதிரி சுதந்திரம் உண்டு. ஸ்திரீக்கள் அவ்வளோ ரட்சிக்கப்பட்டார்கள். இப்ப பிரசன்ட் சரித்திரத்துக்கு வரும். ஆண் குழந்தைகள் எல்லாம் சுலபமா தூக்கி கொடுத்த தேவகி இத கொல்லாதேங்க. பெண்களை கொல்லலாமா? நம்ம சட்டங்கள்லயே ஆணுக்கு உள்ள தண்டனை பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு சில எக்ஸப்ஷன்லாம் நிறைய உண்டு. ஆண் மாதிரி தண்டனை சகஜமா கிடையாது பெண்களை. இன்னைக்குமே கிராமங்கள்ல பார்த்தா பக்கத்து வீட்டு 2 வீட்டுக்காரனுக்கு சண்டை வந்தோம். சண்டையில கைகலப்பாயி அந்த பெண்ணை அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவ அந்த பக்கத்து வீட்டு பெண்ணை அடிச்சுட்டான்னா பஞ்சாயத்துக்கு வரத்து என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் விட்டுடுவா. நீ பொம்மநாட்டி எப்படி கை தொட்டு அடிக்கலாம்? நீ எப்படி பெண்ணை கை தொட்டு அடிக்கலாம்? அவ பேசினான், அது மாதிரி பேசினான். அவ என்ன பேசியிருந்தாலும் நீ எப்படி கை வைக்கலாம்னு சொல்லுவா. அதே பஞ்சாயத்துக்காரா அவ பேசுற சமயத்துல கேட்டுருந்தான்னு வச்சுக்கோ, நீ அடிச்சது பத்தாது, இன்னும் 4 அடி அடிக்கணும்னே சொல்லுவான். அது மாதிரிதான் அவ பேசிருப்போம். ஆனா நிக்கிறது என்ன நிற்கும்? கடைசியில ஃபைனல் என்ன நிற்கும்? நீ எப்படி தொடலாம், கை வைக்கலாம் அப்படிங்கிறது தானே. அப்படி காக்க இந்த உரிமை வேற எந்த தேசத்திலேயாலும் இல்ல. எவனோ வெளிக்கார பாப்பிகள் பணம் கொடுத்து திங்கிற பிஸ்கட்டுக்கு சில நாய்கள் குலைக்கிற மாதிரி சில பேர் நம்ம மதத்தையும் நம்ம சாஸ்திரத்தையும் நம்ம பழக்க வழக்கங்களையும் இழிவா பேசினால்னா அதெல்லாம் உண்மைன்னு ஆயிடுமாங்கிறது. பெண்களை தெய்வ உலகத்திலேயே பெண் தெய்வ வழிபாடு ஹிந்து மதத்துல மட்டும்தான், மற்ற மதத்துல கிடையாது. மற்ற மதத்துலலாம் ஆண் தெய்வங்கள் தான், பெண் தெய்வமே கிடையாது. ஹிந்து மதத்துல மட்டும்தான் பெண் தெய்வ வழிபாடு. அதனால சொல்றான் ஸ்திரியம் இந்த பெண்ணை கொல்லக்கூடாது. அதனால இவன்ட்டு அப்படி சொன்னா அந்த தர்மங்கள்லாம் புரியாது. ஏன்னா இவளையே கொல்ல வந்தோம். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லி தவிர்க்க பார்க்கிறா. ஏன் கொல்லக்கூடாதுன்னா, நான் இந்த பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சுருஷேயம், சுருஷான்னா மாட்டு பொண்ணுன்னு அர்த்தம். எங்க தாத்தா சொல்லுவார், ஏற்கனவே 6 குழந்தைகளை கொண்டு இருக்கான். அந்த 6 குழந்தைகளை கொண்ட கொலகார பாவியோட இவ சம்பந்தம் போடுறான். உன் பிள்ளைக்கு என் பொண்ணை கொடுக்கலாம். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பெண்களுக்கு பிறந்தாத்துல உள்ள பாசம் மாறாதுன்னு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ அப்பா வீரா, அம்மா வீரா, அண்ணா வீரான்னு சேர்ந்து நீங்க 2 வார்த்தை கூட சொல்லிட்டேன்னா புல் உங்களை பிடிச்சிருவோம். நான் பேசலாம், நீங்க எப்படி பேசலாம்? உங்க அப்பாவை எப்படி பேசலாம், அம்மாவை எப்படி பேசலாம்? அப்ப நீ பேசுனீங்க அப்படின்னா நீங்க கேட்டுக்கோங்க. இது அவ்வளவு பாசம் இருக்கும். அவன் சொன்னா, என் புள்ள கல்யாணத்தை பத்தி நீ சொல்ற, நான் உயிரோட இருந்துதானே குழைச்சுன்னா புள்ள கல்யாணம். நான் உயிரோட இருப்பேன்னா இருக்க மாட்டேன்னாங்கிறதே எனக்கு தெரியல. அப்புறம் புள்ள கல்யாணத்தை பத்தி கொண்டா அந்த குழந்தைய அப்படின்னு கையில வாங்கி அபோதயச்சித்தாம் கிரஹீத்வா சரணயோஹ ஜாதமாத்ரம் சுசுசுதாம் அபோதயச்சிலா பிருஷ்டே ஸ்வார்த்தோன்மூலித சௌஹ்ருதஹ. அந்த குழந்தைய கையிலேருந்து புடுங்கி பிரசவிச்சாரேன்னா அந்த காலத்துல சில கட்டுப்பாடுகள் இருக்கும். எல்லாரும் பெற முடியாது. இல்ல, புருஷால அனுமதிக்கவே மாட்டா. குழந்தைகள் எல்லாம் கொஞ்சணும்னா கூட கொஞ்சணுங்கிறதுக்கு ஒரு டைம் வச்சுப்பா. அப்ப வெளியில கொண்டு கொடுப்பா. இதெல்லாம் வயசானவா இருக்கா ஞாபகம் இருக்கலாம். ஆத்துல பிரசவம் நடந்த காலத்திலயோ அல்லது ஆத்துல பிரசவ அறைன்னு ஒண்ணு இருந்த காலத்திலயோ சொல்றேன். வெளியில கொண்டு கொடுப்பா. நம்ம கொஞ்சிட்டு திருப்பி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் உடனே அந்த குழந்தைக்கு கற்பூரங்கள்லாம் காமிச்சு சாம்பிராணிலாம் போட்டு உள்ள கொண்டு வச்சிருவா. இது இன்னைக்கு எப்படின்னா குரங்கு குட்டி மாதிரி பிரசவிச்ச அன்னைக்கே கிளம்பி விடுறது. பார்க்கு குழந்தைய தூக்கி பார்க்குக்கு போறேன், சினிமாவுக்கு போறேன். அப்புறம் மேல என்ன பிரச்சனை அதனாலேன்னு சொல்றேன், நான் என்ன வருங்கிறத சொல்றேன். இவன் உள்ள போயிட்டு அந்த குழந்தைய புடுங்கி
அதை அடிக்க போறதே இப்படி காலை பிடிச்சி இப்படி சுழற்றதே கை நழுவி போயிடுது. நழுவி போனா இப்படி நிமிந்து பார்க்கறான், குழந்தைய காணும். அஷ்டௌபுஜாங்கீம் மகிஷஸ்ய மர்தினீம் சசங்க சக்ராம் சரசூலதாரிணி. 8 கைகளோட கூடின சங்கம், சக்கரம், கதை, பத்மம், வில்லு, அம்பு, சூலம் இவைகளோட கூடின விஷ்ணு துர்கையா தரிசனம் கொடுத்தா அம்பா. வைஷ்ணவியா மூடான்னு கூப்பிட்டா. முட்டாளே இல்லை. என்னை கொல்லணும்னு நினைச்சியே உன்னால கொல்ல முடிஞ்சுதா? உன்னால கொல்ல முடியாது. உன்னை கொல்றவன் நான் இல்லை. உன்னை கொல்றவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான். உனக்கு யார் எதிரின்னே முதல்ல தெரியல. 2வது விஷயம், அவன் கொல்லணுங்கிறதுக்கு இடம் இல்லாம நானே உன்னை கொன்னுருப்பேன். நீ என்னை கொல்லணும்னு நீ நினைச்சது ஒரு காரணத்தினால உன்னை மன்னிக்கிறேன். நீ என்னை கொல்றதுக்கு என்னை பிடிச்ச இடம் கால், அதனால உன்னை மன்னிக்கிறேன். சரணாகத தீனார்த்த. காலை பிடிச்சுதானே அடிக்க போனோம். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி. அதனால நீ நினைக்கிறவா எல்லாமே ஒரு சத்ரு இல்லை. எத்திரக்கோவா பூர்வ சத்ரு ஹிம்சி மாஹிம்சி கிருபணாம் விருதா. தேவையில்லாம சாதுக்களை ஹிம்சை பண்ணார். எவன் மெயின் குற்றவாளியோ அவனை விட்டுட்டு 12 வருஷமா ஊர்ல உள்ளவனெல்லாம் பிடிச்சிட்டு விசாரிச்சுட்டு இருப்பான். அது மாதிரி உனக்கு எவன் சத்ருவோ அவனை விட்டுட்டு தேவையில்லாம சாதுக்களை ஹிம்சை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்தர்தானம் ஆயிட்டான்.